வணக்கம் நேர்களே. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவன் சொல்லிவிட்டு சென்று விட்டான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் நன்றியுணர்வோடு நாம் வாழ்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இந்த நன்றி உணர்வை பற்றி புறநானூற்றில் ஒரு கவிஞன் மிக அழகாக ஒரு கவிதையை எழுதி வைத்துள்ளான். எந்த அளவுக்கு மிக ஆழமாக அவன் யோசித்திருக்கிறான் என்று நினைக்கும்போது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதை நான் இங்கே உங்களிடம் பகிர்கின்றேன். நன்றியோடு வாழ்வதுதான் மனித இனத்தின் சிறப்பு குணமாகும் என்பதை அதாவது யாரை மன்னிக்க கூடாது என்றால் ஒரு செய் நன்றியை மறப்பவர்களுக்கு இந்த உலகில் மன்னிப்பே கிடையாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் மிக அழகாக ஒரு கவிதையை இங்கே வடித்திருக்கின்றார். அந்த கவிதையை உங்களுக்கு இங்கே பகிர்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்முளை அறுத்த அறிவிலோர்க்கும் ஆண்முளை அறுத்த அறிவிலோர்க்கும் மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கருவாயும் உளையென நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உய்தியில் அறம் பாடின்றே என புறநானூறு சொல்கிறது. இங்கே ஆண்முளை என்றால் பசுவின் மடிக்காம்பு. அதாவது பசுவின் மடிக்காம்பை ஒருவன் அறுத்து எறிந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்கின்ற ஒரு கொடூரனுக்கு கூட இங்கே மன்னிப்பு உண்டு. அதே போன்று மாநிலை மகளிர் என்றால் நிறை மாத கர்ப்பிணி. ஒரு நிறை மாத கர்ப்பிணியை தன் காலால் உதைத்து அந்த வயிற்றில் வளர்கின்ற கருவை சிதைத்து இருந்தாலும் கூட அந்த அந்த பாவிக்கு மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய குறவர் என்றால் இங்கே ஆசிரியர் என்று பொருள். ஆசிரியர் அதாவது நமக்கு கல்விக்கண் திறக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏதேனும் நாம் கொடுமை இழைத்தால் கூட அப்பேற்பட்ட ஒரு இழிவான ஆட்களுக்கும் இங்கே மன்னிப்பு உண்டு. ஆனால் யாருக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்கிறார் இந்த புறநானூற்றில் கவிஞர் என்றால், நிலமுடை பெயர்வதாகினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தில் அறம் பாடின்றே. இந்த உலகமான பூப்பந்து புரண்டு படுத்தாலும் பெயர்ந்து எழுந்தாலும் ஒருவர் செய்த நன்றியை மறந்துவிட்டு வாழ்கின்றானே அவனுக்கு என்றுமே மன்னிப்பு கிடையாது என்று மிக அழகாக எடுத்து சொல்கிறார். அதுதான் ஆண்முளை அறுத்த அறநிலோர்க்கும் மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உளையென நிலமுடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உறுதியில் அறம் பாடிற்று என்று சொல்கிறார். அதனால் பசுவின் மாட்டின் காம்பை வெட்டுவதும் ஒரு கர்ப்பிணியின் வயிற்றில் வளர்கின்ற குழந்தையை உதைத்து கொள்வதும் நமக்கு கல்வி கண் திறக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு தீங்கு விளைப்பதும் குற்றமில்லை என்று பொருள் அல்ல. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மன்னிக்க முடியாத குற்றம் எது என்றால் ஒருவர் செய்த உதவியை மறந்து வாழ்வது என்பதை மிக ஆழமாக சொல்வதுதான் இங்கே குறிப்பிட விளைகிறேன். உலக பொதுமறை நூலான திருக்குறளில் ஐயன் திருவள்ளுவன் செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் 10 குறள்களை இயற்றியுள்ளார். ஏனென்றால் அக்காலம் தொட்டே நன்றியை மறந்த ஆட்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை அனுபவத்தின் மூலமாக அவர் இதை எழுதியிருக்கக்கூடும். ஒரு செல்ல பிராணி கூட ஒருவேளை உணவு வைத்தால் வாளை ஆட்டிக்கொண்டு நம் பின்னாலேயே சுற்றும். நம் கண்கூடாக நிறைய விடயங்களை நாம் சொல்ல கேட்டிருக்கின்றோம். நன்றியோடு வாழ்வோம். மனித பண்பு அதுதான் என்பதை உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.